அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை ஒரு அற்புத தேவை வரலாறு. எப்படி முருகப்பெருமாள் பாம்பாக மாறினான் மற்றும் அம்மா பார்வதி அவரை விரதம் மூலம் மீண்டும் தெய்வ உருவத்தில் திரும்ப வைத்தார் என்றும் சொல்லும் ஒரு மகிமையான புராணம். சூரபத்மனை வெற்றி கொண்ட பிறகு தேவர்கள் எல்லாரும் முருகப்பெருமாளை தேவசேனாபதி என்று புகழ்ந்தார். ஆண்டவரை பாராட்ட உலகம் முழுவதும் சந்தோஷம் கொண்டாடும். ஆனால் இந்த புகழ்ச்சியை கேட்ட முருகப்பெருமாள் இதயத்தில் சிறிய ஒரு அகம்பாவம் தோன்றிவிட்டது. அவர் நினைத்தார், சிவபெருமான் கூட செய்ய முடியாதை நான் செய்தேன். இது தேவனின் லீலை. பக்தர்களுக்கு தாழ்மையின் முக்கியத்துவத்தை காட்டிருக்க வேண்டிய ஒரு பாடம். சிவபெருமான் ஒரு பரீட்சை எடுத்தார். அவர் சிரித்து மகனிடம் கேட்டார், என் மகனே, சூரபத்மனை வெற்றி கொண்ட சக்தி எங்கிருந்து வந்தது? முருகன் சொன்னார், என் வேலின் சக்தியால் நான் வெற்றி கொண்டேன். அப்பொழுது சிவபெருமான் சிரித்து சொன்னார், உனக்கு அந்த வேல் கொடுத்தது உன் அம்மா பார்வதி. சக்தி எல்லாம் பெரும் பொருளை இருந்து வரும். அகம்பாவம் வரக்கூடாது கந்தா. அகம்பாவம் நீக்கவும் சிவபெருமான் சொன்னார், நீ பாம்பு உருவம் எடுத்து பாதாளத்தில் வாசம் செய்ய வேண்டும். அகம்பாவம் முழுவதும் நீங்க வேண்டும். அப்பொழுது தான் உன் தெய்வ ரூபம் திரும்ப வரும். சொன்னதுடனே முருகன் ஒரு விலங்கு ஒளியுள்ள பாம்பாக மாறினான். இதுதான் குண்டலினி சக்தியின் உருவம். குலத்தில் துயர்ந்து இருக்கும் திவ்ய சக்தி. பார்வதி தேவி இதை கண்டு மிகவும் துயர்ந்தாள். அவர் சிவபெருமானை வேண்டி சொன்னாள், என் மகன் மேல் தயவு காட்டும். சிவபெருமான் சொன்னார், இது தண்டனை இல்லை தேவி, இது சுத்தி. நீ விரதம் செய்தால் உன் பிரார்த்தனை மூலம் அவன் மீண்டும் திரும்ப வருவான். அப்பொழுது பார்வதி தேவி 6 தினம் விரதம் செய்தார். ஸ்கந்த சஷ்டி விரதம். உன்ன விரத்தி செய்து ஓம் சரவணபவா என்று ஜெபம் செய்தார். 6வது நாளில் ஷஷ்டி திதியில் தேவியின் தபசு பலத்தால் முருகப்பெருமாள் பாம்பு உருவிலிருந்து விடுதலை பெற்று திரும்ப ஒரு திவ்ய உருவத்தில் தோன்றினார். அவர் சிவபெருமானும் பார்வதியும் அம்மாவின் முன்னில் வணங்கி சொன்னார், அகம்பாவத்தை நீக்கும் வழி காட்டியதற்கு நன்றி அப்பா அம்மா. அந்த நாளில் இருந்து முருகப்பெருமாள் அனைத்து நாகர்களையும் அருள் செய்தார். அவர்களை ரட்சிக்கும் வரம் கொடுத்தார். இப்படியாக குக்கே சுப்பிரமணிய கோவில் முருகப்பெருமாள் வாசுகி நாகராஜா கூட இருக்கும் ஸ்தலமாக பிரசித்தம் ஆனது. இந்த கதையின் உள்பொருள், பாம்பு உருவம் என்பது குண்டலினி சக்தியின் சூக்ஷ்ம ரூபம். சிவபெருமானின் சாபம் அகம்பாவத்தை நீக்கும் ஞான தந்திரம். பார்வதி அம்மாவின் விரதம் கருணையின் சக்தி. 6 நாள் 6 சக்கர வழி உயர்ந்த ஜீவன். இது எல்லாம் சேர்ந்து சொல்லுகிறது, பக்தியின் வழியில்தான் ஞான பெரிது வரும். இதுதான் முருக பாம்பாக மாறின கதை. அம்மா பார்வதி செய்த ஸ்கந்த சஷ்டி விரதத்தின் புண்ணிய வரலாறு. இந்த விரதம் நாமும் பக்தியுடன் செய்தால் மனத்தில் இருக்கும் ஈகோ, துயர், சோகமெல்லாம் நீங்கும். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் இனி புதிய கதையுமாய் வரலாம்.